ஸ்ரீகாந்த், இப்போ மசோதாவில் சில அம்சங்களை குறிப்பிட்டிருக்கீங்க. ஆனால் 50 விழுக்காடு உயர்த்துவோம் அப்படின்ற வாக்குறுதியை உள்துறை அமைச்சர் கொடுக்குறாரு. அது ஏன் மசோதாவுடைய டிராஃப்டில் இல்லை அப்படின்ற கேள்வி எழுது. அதில் கொடுத்திருந்தா ஓரளவுக்கு சந்தேகம் தெளிவுபடுமே அப்படின்ற ஒரு புரிதலும் வைக்கிறார். ஏன் குழப்பத்திற்கு காரணம், அவசரம் என்ன இதில் இருக்கு? இது எப்படி நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது அது ஏன் டிராஃப்ட்ல இல்ல அப்படிங்கிறது. இப்ப நம்ம மதிப்புக்குரிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அவர் பேசுறதெல்லாம் டிராஃப்ட்ல இருக்கா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குறைக்க போறேன்னு டிராஃப்ட்ல சொல்லியிருக்காங்களா? எல்லா தென் மாநிலங்களும் வஞ்சிக்கப்படும் அதுல டிராஃப்ட்ல இருக்கா? அதாவது சிஏஏ வந்தப்ப என்ன புரளியை கிளப்பினாங்களோ, ஆர்டிகல் 370 வந்தப்ப என்னென்ன புரளியை கிளப்பினாங்களோ, முத்தலாக் வந்தப்ப என்னென்ன புரளியை கிளப்பினாங்களோ, அந்த மாதிரி இப்போ ஒரு புரளியை கிளப்புறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, மத்திய அரசோட மோதல் போக்கு இருந்தா அவங்க ஓட்டு வங்கி அதிகரிக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அதற்காக மக்கள் கிட்ட தவறாக ஒரு பரப்புரையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். உங்க தலைப்பிலேயே நீங்க போடுறது என்னன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புல தொகுதி குறைப்பும் அப்படின்னு தான் நீங்க கொடுத்திருக்கீங்க. இது தொகுதி குறைப்பும் எங்கேயாவது சொல்லியிருக்கா? தொகுதி சீரமைப்பும் தான் இது. மறுசீரமைப்பு பண்றது தனியார் யாரா பண்ண போறாங்களா? மறுசீமைக்கிற டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு இல்ல, உங்களுக்கு தலைப்பு அமைப்பு பழைய தலைப்பு இப்ப உங்களுக்கு வந்திருக்கு இல்ல, அது முன்னாடி அமைச்சது. இப்ப நீங்க தொலைக்காட்சியில பாத்தீங்க அப்படின்னா தொகுதி மறுவரையறை அப்படின்றத தெளிவா குறிப்பிடுங்க. மகிழ்ச்சி மறுவரைங்க சரி, நான் பாராட்டுறேன். உங்க ஊடகத்தில் நீங்க சரி பண்ணிருக்கீங்க. அதாவது எப்படி தேர்தல் கமிஷன் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஜனநாயக அமைப்போ, அதே மாதிரி நித்தி ஆயோக் எப்படி இருக்கோ, சிபிஐ எப்படி இருக்கோ, இடி எப்படி இருக்கோ, நீதிமன்றங்கள் எப்படி இருக்கோ, இது மாதிரி இந்த கமிஷனும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் சாசனப்படி அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு. இவங்க திமுக எப்பவுமே தேர்தல் கமிஷனை எதிர்ப்பாங்க, நித்தி ஆயோக் எதிர்ப்பாங்க, சிபிஐ எதிர்ப்பாங்க, இடி எதிர்ப்பாங்க, நீதிபதிகளையே இம்பீச் பண்றேன்னு எதிர்ப்பாங்க, பாராளுமன்றத்துல அவங்க உறுப்பினர்கள் செயல்பட மாட்டாங்க. அது மாதிரி இவங்க எப்பவுமே எந்த ஜனநாயக அமைப்பையுமே குற்றம் குறை சொல்வதே அவங்களுக்கு ஒரு வாடிக்கை. அந்த மாதிரி இதுக்கு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப சுருக்கமா நான் ஒரு என் கருத்தை முன்வைக்கிறேன். அதுல இருக்க நியாயம் அப்பதான் மக்களுக்கு தெரியும். 1971 ரொம்ப அழகா அரவிந்தன் தெளிவாக அதை பட்டியலிட்டார். அப்பையில இருந்து பாத்தீங்கன்னா 50 வருஷம் கடந்து போச்சு. அந்த பாதுகாப்பை விலக்குறோங்கிறாரு. நாங்க விலக்கல. பாதுகாப்பு காங்கிரஸ் அரசு 2001 வரைக்கும் கொடுத்தது, பாஜக அரசு 2026 வரைக்கும் கொடுத்தது வாஜ்பாய் காலத்துல. இப்ப அந்த பாதுகாப்பு முடிவடையுது. அப்ப 71ல 55 கோடி 2001 முடிவடைஞ்சாங்க. 2001 முடிவடையும் போது 25 வருஷம் நீட்டிச்சாங்கல. 2001 முடிவடையும் போது 25 வருஷம் நீட்டிச்சாங்க. அதே மாதிரி பண்ணிட்டீங்களாமே. உங்க கருத்தை நீங்க சொன்னீங்க, என் கருத்துல குறிக்கிடாதீங்க. இப்ப 50 ஆண்டு காலத்துல பாப்புலேஷன் 55 கோடியில இருந்து 150 கோடி ஆயிடுச்சு. இப்ப அதே இது எப்படி இருக்கும்? நீங்க 71ல 15 மாவட்டம் இருந்தது தமிழ்நாட்டுல. இன்னைக்கு எத்தனை மாவட்டம் இருக்கு? அதனால மாவட்டத்தை நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்றீங்க? இன்னைக்கு அது மாதிரி நம்ம மாவட்டங்களுக்கு 36 மாவட்டம் வேணும்னா நமக்கு நிர்வாக சிக்கலுக்காக மாத்துறீங்க. இப்ப நிர்வாக சிக்கலுக்காக மாத்தியே ஆக வேண்டிய நிலைமையில இருக்கும். இதுல ஒரு விஷயம் பாருங்க, தமிழ்நாட்டுக்கு மக்கள் தொகை 7.7 கோடி, ஒரு 8 கோடின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நமக்கு 39 பேர் இருக்காங்க. அதே நேரத்துல பீகார் ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா 14 கோடிக்கு மேல இருக்காங்க. 14 கோடின்னு நம்மளோட 2 மடங்கு மக்கள் தொகை. அப்ப 39 சீட் எவ்வளவு இருக்கணும்? குறைஞ்சது 78 இருக்கணும். இல்ல திரு ஸ்ரீகாந்த், இல்ல இந்த அண்மையில நமக்கு இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில எடுக்கப்படக்கூடிய தரவுகள்ல ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு அண்மையில் நடைபெற்ற உதாரணம் ஃபினான்ஸ் கமிஷன். அதுல 2011 மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்து தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுக்கு நலன் சேர்க்கல, பாதிப்பு தான் இருக்குது அப்படின்றது கடந்த கால உதாரணம். இப்ப மீண்டும் 2011 இப்ப மீண்டும் 2011 டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸா எடுக்கும் போது அது இன்னும் சிக்கலுக்குள்ளாக்கும் அப்படின்றத அவங்களுடைய சந்தேகத்திற்கான காரணமா நம்ம அரசியல் சாஸ்திரம் 82வது பிரிவு அம்பேத்கர் இயற்றினது மக்கள் தொகை மட்டும்தான் அதுல கொடுத்திருக்காரு. இப்ப நிதி ஆயோக்ல மக்கள் தொகை மட்டும் இல்ல, நாங்க 8 கூறுகள்ல மக்கள் தொகையும் ஒரு கூறாக இருக்கு. தமிழ்நாடுக்கு இன்னும் சொல்ல போனா வஞ்சிக்கப்படல, கூடுதல் நிதி தான் வருது நிதி ஆயோக் மூலமா. அது நீங்க சொல்ற தகவல் தனி டிபேட் வச்சுக்குவோம். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, இப்ப நான் உதாரணம் சொன்னேன், நம்மள மாதிரி 2 மடங்கு இருக்கிற பீகார்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 78 இருக்க வேண்டிய இடத்துல 40 இருக்கு. அதே மாதிரி ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 44 இருக்க வேண்டிய இடத்துல 25 இருக்கு. யூபியில 125 இருக்க வேண்டிய இடத்துல 80 இருக்கு. ஜார்க்கண்ட்ல 21 இருக்க வேண்டிய இடத்துல 14 இருக்கு மக்கள் தொகை. ஹரியானால 16க்கு 10 இருக்கு. மகாராஷ்டிரால 66க்கு 48 இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் தமிழகத்துக்கு தான் அதிகமா இருக்கு. இப்ப
நீங்க எந்த விதத்துல தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்குங்கிறீங்க? அவங்க மக்கள் தொகை அடிப்படையில பாத்தீங்கன்னா 45 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு எம்பி இருக்காங்க அந்த மாநிலங்கள்ல. அந்த மாதிரியான நிலைமை தமிழகத்துல இல்ல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இந்த எண்ணிக்கை ஏன் குறைஞ்சது? அமித்ஷா இப்ப மேற்கு உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் மக்கள் தொகை எண்ணிக்கை ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 3% இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா தமிழ்நாட்டில் 1.6 1.7 இருக்கு. இந்த எண்ணிக்கை ஏன் தமிழ்நாட்டில் குறைஞ்சது? யார் சொல்லி குடும்ப கட்டுப்பாடு, மக்கள் தொகை குறைப்பு இதெல்லாம் செஞ்சாங்க? அடடா, நீங்க நான் சொன்னதுக்கு மாத்தி சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் தொகைக்கு கிட்டத்தட்ட 7.7 கோடிக்கு நமக்கு 39 இருந்தா 14 கோடி வச்சிருக்கவங்களுக்கு எவ்வளவு இருக்கணும்? 78 இருக்கணும். 40 தானே இருக்கு. அப்ப அங்க ஏதோ ஒரு டிஸ்பாரிட்டி இருக்கு இல்லையா? அதை சரி பண்ணி தானே ஆகணும். 50 வருஷமா சரி பண்ணல, ரைட்டு. இனியும் சரி பண்ணாம எத்தனை காலம் தள்ளி போடுவீங்க? இதனால எல்லாருமே பொதுவா இருந்தா சரி சார். இப்ப இந்த டிஸ்பாரிட்டிக்கான காரணமே மத்திய அரசுடைய கொள்கை தான். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னதுனால தான் தமிழ்நாடு, தென்னிந்திய மாநிலங்கள் பெருமளவு குறைச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த குறைத்ததை அடிப்படையாக வைத்து நீங்க கம்மியா இருக்கீங்க, அங்க அதிகமா இருக்காங்க, அவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் சார்? தொடர்பில் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். திரு மனுஷ், இப்ப தமிழ்நாடு எந்த வகையிலும் பாதிக்காது, இந்த எண்ணிக்கை அவங்களுக்கு மக்கள் தொகை பெருக்கம் பெரிய அளவுக்கு இருக்கு, அந்த எண்ணிக்கை இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 8 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கார் அப்படின்னா அங்கே 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க, அது போதுமானதா இல்லைன்றார். இல்லை, அதாவது அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்லேயே எவ்வளவு முரண்பாடு இருக்குங்கிறத பாருங்கள். ஒரு பக்கம் வாய்மொழியாக ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் ஈக்குவலாக 50% உயர்த்துவோம் அப்படின்ட்டு. ஆனால் அது சட்டப்படி செல்லுபடி ஆகக்கூடியதா இல்லையாங்கிறது தான் இப்போ கேள்வி. அப்போ அரவிந்த் குணசேகரன் ஒரு கேள்வியை முக்கியமாக கேட்டார். வாய்மொழியாக சொன்னது ஏன் பில்லில் இடம்பெறலைன்னு. ஏன் இடம்பெறலைன்னா இது ரெண்டுக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்குது, முரண்பாடு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் 50% கொடுத்துடலாம், ஆனால் அதற்கு பிறகு தான் மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்க போகிறாங்க. சட்டம் தெளிவாக சொல்கிறது, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் டீலிமிட்டேஷன் செய்யப்பட வேண்டும் என்று. அப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு வர்றப்போ இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை, பீகாரினுடைய மக்கள் தொகை, தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை, தென்னிந்திய மாநிலங்களுடைய மக்கள் தொகை, இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே, இவங்க சொல்கிறபடி அது பில்லில் இல்லை, அதனால் நம்ம பேசுகிறது வேஸ்ட்டு. இருந்தாலும் சொல்கிறேன், 50 இடங்கள் கூடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு எந்த லாஜிக்குமே இல்லை. இவங்க அமைச்சர் சொல்லியிருக்காரு, உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வச்சு சொல்லியிருக்காரு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாடாளுமன்றத்தில் பில்லில் இருக்க விஷயம் சட்டமாகுமா, பேசுகிற விஷயங்கள் சட்டமாகுமா? அடிப்படையாக கேட்கணும். இப்போ இவங்க சொல்கிறபடி 50% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு 58 அல்லது 60 இடங்கள் வரும், சரிங்களா? ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அது 46 குறைஞ்சிரும், சரிங்களா? ஆனால் அதே சமயத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு 80லேருந்து 120 130 வரைக்கும் போகும் மக்கள் தொகை கணக்கு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நான் குறிப்பிடுறேன். இது அப்போது ஒரு அடிப்படையான கேள்வி வருது, ரொம்ப நியாயமாக கேட்குற மாதிரி. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்களுக்கெல்லாம் நியாயம் வழங்க வேணாமா, செய்ய வேணாமா அப்படின்னு. இது 1971 இந்த 25 ஆண்டு காலம் நீட்டிப்பு கொடுத்தாங்க இல்லையா, அப்போ இருந்த இந்திரா காந்தி அவர்களுக்கு இது தெரியாதா? அதற்கு பிறகு வாஜ்பாய் அவர்கள் இன்னும் 25 வருஷம் கொடுத்தப்போ அவங்களுக்கு தெரியாதா? அப்போ எந்த தத்துவத்தின் எந்த அடிப்படையில் அந்த நீட்டிப்பை கொடுத்தாங்க, இதுதான் பார்க்கணும்.